ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் இருந்து வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில் தான் அண்மையில அந்த பொதுக்குழுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. ஆனால் அந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் என்பது மறுத்துவிட்டது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் என்பவர் தரப்புல கேவியட் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கேவியட் மனுக்களை வழக்கறிஞர்களுடைய சமூக நீதி பேரவையினுடைய மாநில தலைவர் கோபு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுக்கள்ல தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட டாக்டர் அன்புமணி தரப்புல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கோரியோ, பாமக அலுவலக முகவரியோ நிறுவனர் ராமதாஸ் தெரியாமல் மாற்றியதைப் போல மாம்பழம் சின்னத்தை குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்களுடைய தரப்பு விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்று அந்த கேவியட் மனு என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்புமணி தரப்புல அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டால் எங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்காமல் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று அந்த கேவியட் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இதுபோல மனு வந்தால் இவர்களுடைய மனு, அதாவது ராமதாஸ் தரப்பு வாதத்தையும் கேட்ட பின்தான் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும். எனவே அந்த வகையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள்.